உணவு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சண்டே மெனு, சிம்பிளான ஒரு 1 பாட் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. ரொம்ப ஸ்பெஷல், ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ரெசிபி டைரிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். லெக் பீஸ் வேகிற அளவுக்கு நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து மற்ற பீசஸும் இருந்தால் தான் கரெக்ட் டைமிங்கில் ரெண்டுமே ஈக்குவலாக குக் ஆகி வரும். ஸோ கரெக்ட் பீசஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 3லேருந்து 4 தடவை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். இதுக்கு அளவில், ஏன்னா இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி போடுறேன். இது கூட வந்து ஒரு 1/2 லெமனோட ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். எதுக்கு அப்படின்னா, நம்ம ஊற வைக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாயிரும். ஸோ குக்கரில் வைக்கிறப்போ நம்ம பெரிய பீசஸாக போட்டோம் அப்படின்னாலும் நல்லா ஈஸியாக குக் ஆகி வந்துடும். அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா அந்த மாதிரி இந்த பெரிய பீசஸாக இருக்கிறதுல கூட நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மேரினேஷன் தான். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுத்து வந்து ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நெய்யில் தான் பிரியாணி பண்ணுறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன வேணும்னா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. பட் நெய் ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 7-8 முந்திரி பருப்பு 2ஆக உடச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாம். உடச்சி போடுங்க, இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்களாம் சண்டை போட்டுப்பாங்க. அடுத்து தாளிப்புக்கு வந்து ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு மட்டும் 5-6, மீதியெல்லாம் 2 மட்டும் போடுறேன். இவ்வளோ தான் நான் இதுக்கு டோட்டலாகவே மசாலான்னு போட போகிறேன். வேறு எந்த பொடி எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஒரு சூப்பரான லேசி சண்டே டைம் பிரியாணி. அடுத்தது வந்து ஒரு பிடி அளவுக்கு புதினா, அதை வந்து நல்லா அரிஞ்சிட்டு உள்ளே போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் போடணும். லாக்டவுனால் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. ஸோ நான் வெறும் புதினா என் வீட்டு தோட்டத்துலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து உள்ளே போட்டேன். ஸோ இதையும் வந்துட்டு லேசாக வதக்கி விட்டுறலாம். புதினா வந்து அந்த நெய்யில் வதங்குற வாசனை சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு 7-8 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கனில் வேறு வந்து மிளகா பொடி போட்டிருக்கோம். ஸோ இதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாவோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயத்தோட குவான்டிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு வெங்காயம், 1/2 தக்காளி. இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. இப்படி எடுத்து நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக வரும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகணும், கேரமலைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம பண்ணுறது லேசி பிரியாணி. ஸோ வந்து நார்மலாக வதங்கினாலே போதும். அடுத்தது வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நான் போடும்பொழுது வீடியோ பட்டன் ப்ரெஸ் பண்ணேன், வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. அது என் தப்பு இல்லை, சாரி. ஸோ இதை மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், ஏன்னா நம்ம நெய்யில் தான் செய்கிறோம். ஸோ வந்து இதுக்கு ரொம்ப லூப்ரிகேஷன் இருக்காது. அடுத்தது வந்து இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுனும் கொஞ்சம் அடி ஒட்டாமல் நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணுன்னா அது கூட வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மஞ்சத்தூள் நான் வந்து தாளிப்பில் போடல, ஏன்னா நான் சிக்கன் மேரினேஷனில் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ அதுவே போதும். ரொம்ப போட்டோம் அப்படின்னாலும் மஞ்சள் கலரில் லெமன் ரைஸ் மாதிரி இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுல காம்ப்ரமைஸே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மேஷியாக வந்து தக்காளி வந்து குக்காகி வந்துடணும். பாருங்கள், நீளமாக அரிஞ்சோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக வதங்கி வரும். ஸோ தக்காளி எறியறதுல கூட ஒரு டெக்னிக் இருக்குது, நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். அடுத்து இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே இல்லை, ட்ரையாக தான் நான் மேரினேட் பண்ணி வச்சேன். அதில் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு, விச் மீன்ஸ் சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஈஸியாகவே குக் ஆகிடும். இந்த எண்ணெயில் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயில் இந்த சிக்கன் வந்து கோட் ஆகிற அளவுக்கு இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னாலே போதும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் பாருங்கள், எண்ணெயில் நல்லா வந்து அந்த சிக்கன் லெக் பீஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தோம்னா போதும். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கிளாஸ் ஊற்றலாம். ஊற்றினோம்னா ரொம்ப வந்து பஞ்சு மாதிரி வெந்துடும்.
1.5 கிளாஸ் ஊற்றினோன்னா அரிசியாக இருக்கும். ஸோ 1.25 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் பிரியாணி. ஸோ தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சிக்கன்லலாம் நல்லா வந்து சிக்கன் மூழ்கிற அளவுக்கு வந்து நல்லா இது பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படின்னா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஈக்குவலாக குவான்டிட்டி எடுக்கிறதுக்கான காரணம். ஸோ தண்ணி வந்து இந்த மாதிரி கொதி பிடிச்சிருச்சு. கட்டாயம் கொதி பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இப்போ இதில் வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியை வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் வந்து மேக்ஸிமம் ஸ்டார்ச் இருக்கும். ஸோ ஊறின தண்ணியை வந்து வெளியே ஊற்றிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ச் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி சமம் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் எப்போவுமே. அப்போ தான் வந்து வெந்து வரும்பொழுது நமக்கு கரெக்டான குவான்டிட்டியில் இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப கரிக்கிற அளவுக்கு போட்டுறாதீங்க. பிரியாணி வந்து ஆற வந்து கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது எந்த கணக்குலேயும் வராது, காந்தி கணக்கு தான். ஸோ ஊற்றிக்கலாம், தப்பே இல்லை. எந்த ரைஸ் ஐட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா நான் பால் சேர்க்காமல் செய்யவே மாட்டேன். ஸோ பால் சேர்க்குறப்போ நம்ம ஊற்றின மீதி பொருளோட டேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ்டாக கிடைக்கும். அந்த ரீசனுக்காக தான் பால் சேர்க்குறது. ஸோ இதே மாதிரி நல்லா இதெல்லாம் கலந்து விட்டாச்சு. இது வந்து மறுபடியும் கொதி பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், ரைஸும் போட்டோம். ரைஸ் போட்டு நல்லா வந்துட்டு கொதி பிடிச்சி வேக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கடைசியாக மறுபடியும் வந்துட்டு ஒரு சின்ன பிடி அளவுக்கு நான் புதினா சேர்த்துக்கிறேன். அகைன் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதையும் சேர்த்து ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டேன், பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. ஸோ வாசனைன்னு பார்த்திங்கன்னா நான் இது கரம் மசாலா பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா எப்படி பண்ணணுன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசிலுக்கு மேலே வைக்கவே வைக்காதீங்க, கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். ஸோ ஒரு விசிலுக்கு கரெக்டாக வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஸ்டீம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமான 1 பாட் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி டைரிஸில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.